இந்த பாய்ஸ் எப்படி இருந்துச்சு பாய்ஸ்? நல்லா இருந்துச்சு bro. நானே செகண்ட் ஹாஃப்ல தான் போனேன். ஆனா நல்லா இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு. நல்லா பசங்க எல்லாம் கும்பலா போய் பார்க்கலாம். அடல் கண்டென்ட்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் லைட்டா இருக்கு, டபுள் மீனிங். டேய், படம் எப்படி இருந்துச்சு? ஒரே நல்லா இருந்துச்சு bro. எப்படி அடல் கண்டென்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகுது? நல்லா இருக்கு. சொல்லிக்கிற மாதிரி அவ்வளவா இல்ல, கரெக்டா இருக்கு, போதும் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு bro. அடல் காமெடி ரொம்ப இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி இருக்கு? இல்ல அப்படிலாம் இல்ல, ஆவரேஜ் தான். பார்க்கலாம். நல்லா தான் bro. இல்ல ஓகே, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, ஜாலியா இருக்கலாம். ஓகே. சூப்பரா இருந்துச்சு. லாக் அமௌண்ட் இல்ல நல்லா தான் இருந்துச்சு. சூப்பரா இது படம் சூப்பரா இருக்கு. பசங்களோட வாங்க, சந்தோஷமா இருக்கலாம். அப்பெல்லாம் இல்ல, எல்லாரோடையும் பார்க்கலாம். அதிகமா ஃபேமிலி இல்லாம வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஃபேமிலியோட செட் ஆகாது. ஃபுல்லாவே கலாய்ச்சிப்பாங்க, இப்படி 18+ கலாய்ச்சிப்பாங்க, அந்த மாதிரி தான் அடல் சொல்றேன். கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அவ்வளோ இல்ல, பட் இருந்துச்சு. அதான் இருந்துச்சு. சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்ல. ஓவராலா எவ்வளவு தருவீங்க 10க்கு? 10க்கு ஒரு 7.5. காமெடியா இருந்தது. அடல்ட் மூவி தட்ஸ் ஆல். போலாம், ஒரு ஃபன்னுக்குன்னு போலாம். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது காட்சி இருக்கா? இல்ல ப்ரோ, அந்த மாதிரிலாம் எதுவும் எதுக்கு பாத்தி பாய்ஸ் வெச்சிருக்காங்க? ஹாலிவுட்ல இந்த டைட்டில் இருக்கு. அதுக்கு பாய்ஸ் இருக்கு. பட் ஓரளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு போனோம், ஃபன்னா பாய்ஸ் அப்படின்னா போலாம். அங்க ஒரு மாதிரி இருக்குமா பிரதர்? இல்ல பிரதர், நான் அது பார்க்கல, எனக்கு அது பத்தி ஐடியா இல்ல. இது மல்டிபிள் பாய்ஸ் இல்ல டி பாய்ஸ்? டி பாய்ஸ் டைட்டிலே ஒரு டி பாய்ஸ் வச்சிருக்காங்க. ஹாலிவுட் படம் பாத்தீங்களா? பாத்திருக்கேன், வெப் சீரிஸ். அது அந்த தி பாய்ஸ் வேற, இது வேற ப்ரோ. இது என்ன மாதிரி வேற? ஸ்டோரி என்ன மாதிரி கொண்டு போறாங்க? ஸ்டோரி ஒரு பேச்சுலர்ஸ் லைஃப், அடல்ட் கண்டென்ட் தான். ஒரு பேச்சுலர்ஸ் லைஃபை ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த படத்துக்கு வந்தா. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? ஃபேமிலியோட அது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க. செக்ஸியே கிடையாது. ஆமா, அதெல்லாம் பொண்ணே கிடையாது ப்ரோ படத்துல. ஒரு ஹேங் ஓவர் மாதிரி இருக்குமா ப்ரோ? அங்க ஒரு மாதிரி இருக்கும் ப்ரோ. அதே மாதிரி கெட்டவாத பேசுவாங்க ப்ரோ. அதோட பயங்கரமா பேசுவாங்க ப்ரோ. இந்த ஹீரோ தான் வந்து டைரக்டா வந்து இருட்டரி முரட்டு. இல்ல அந்த லெவலுக்குலாம் இருக்காது. நம்ம பேச்சுலர்ஸா ஒரு ரூம்ல 5 பேர் இருந்தா பொண்ணுங்க கிடையாது. சாங்ஸ் கடைசியா ஒரே ஒரு பாட்டு தான் வருது. இல்ல அத பொண்ணுங்க இல்லாதது கஷ்டமா இருந்ததா? இல்ல ஜாலியா தான் இருந்துச்சு. பொண்ணுங்க இருந்தா நல்லா இருந்திருக்காது. ஒளி வெட்ட தெரியுது கண்டிப்பா. ஏதாவது எதிர்பார்த்து வந்து இல்லாம இருந்தது நினைக்கிறீங்களா? இல்ல நாங்க எதுவும் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காமலே எங்க ரூம்ல என்ன நடக்குமோ அதுதான் உள்ள நடந்துச்சு. நடக்கும் சொல்லுங்க. ஐயோ, நீங்க எதிர்பார்க்காத வந்து என்ன நடந்தது? நான் எதுவும் எதிர்பார்க்கல ப்ரோ இந்த படத்தை. பொண்ணுங்களாம் நாங்க எதிர்பார்க்கல ப்ரோ. அந்த பொண்ணுங்க இல்லாமலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு பேச்சுலர் ரூம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. தண்ணி அடிச்சா கண்ட்ரோல் ஆடிங்க, அதான் எனக்கு புரிஞ்சது. என்ன கதைனா? கதை எல்லாம் 4 ஃப்ரெண்ட்ஸு ஜாலியா இருக்காங்க, கவலையே இல்லாம. யாருமா? நல்லா இருந்தது, அவரோட பீஸ் நல்லா இருந்தது. எல்லா கேரக்டர்ஸுமே யூஸ் பண்ணிருக்காங்களா? எல்லாருமே யூஸ் பண்ணிருக்காங்கம்மா. மொட்டை ராஜேந்திரன், நம்ம இவர் அந்த பேய் ஓட்டுறவர்லாம் வந்து லாஃப் ரேட் தான். செகண்ட் ஹாஃப் நல்ல லாஃப் ரேட் ஜாலியா பார்க்கலாம். சத்தியமா தெரியல, மேபி அது பார்ட் 2 எடுப்பாங்களா இல்ல எனக்கு தெரிஞ்ச இல்ல. மேபி செகண்ட் டைம் பார்க்கும்போது தெரியலாமா என்னமோ. 5 விதத்துல வித்தியாசமா பண்ணிருக்காங்க. எஃபெக்டிவா இருக்கு, சூப்பரா. கண்டினியூட்டிலாம் நல்லா இருக்குங்க, எதுலயுமே டிராக் இல்ல. இன்டர்வல் வரதும் தெரியல, அதுக்கப்புறம் புடிச்சதும் தெரியல. பட் சாங்ஸ் நல்லா இருக்கு. ஹீரோயினே இந்த படத்துல ஹீரோயினே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இருக்கு. பட் ஜென்ஸே நல்லா கலக்கிருக்காங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட், வெளியே இருக்கிற பசங்களாம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல வெளியே இருப்பாங்க, எவ்வளோ டென்ஷன்ல இருந்திருப்பாங்க, அதெல்லாம் வந்து தேவை, கண்டிப்பா தேவைதாங்க. ஏங்க எந்த படம் தாங்க நல்லா இல்லை, எல்லா படத்துலயும் எல்லாமே எனக்கு காமிச்சிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் அந்த டைம்ல மிஸ், அந்த 2.5 hours தான் படமே. அதுக்கு மேல வேற திங்க் பண்ற அளவுக்கு பெருசா இல்ல. கண்டிப்பா பார்க்கலாம். ஜாலியா இருக்குங்க. வீட்டுல பண்றதுதான் படத்துல காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? மஞ்சு பண்பா அது வேற டிஃபரெண்ட் ஸ்டோரி, இது ஒரு டிஃபரெண்ட் ஸ்டோரிங்க. பட் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த படம் இந்த டைமுக்கு கொஞ்சம் நல்லா ஓடும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இல்ல ஃபேமிலியோட பார்க்கலாங்க. லவர்ஸ் கூட 2-3 பேர் வந்திருக்காங்க, லேடிஸ்லாம் பாக்குறாங்க. நான் உட்காந்து சிரிக்கல, லேடிஸா சிரிச்சுன்னு இருக்காங்க. இவங்கெல்லாம் புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நம்ம பாய்ஸ் மட்டும் தானே இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம், லேடிஸ்லாம் தெரியாது. அதனால லேடிஸும் லைக் பண்றாங்க. இதை வந்து இன்டெப்தா மண்டையில ஏத்திக்கணும்னா தலைவலியா இருக்கும். ஆனா அந்த டைம்ல அந்த இன்ஸ்டன்டா பார்த்து என்ஜாய் பண்ற படமா இருக்கு. பட் படம் நல்லா இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருக்கு, படம் நல்லா ஓடும் கண்டிப்பா. சந்தோஷ்க்கு வேற எதனா நெக்ஸ்ட் வேற மாதிரி எடுப்பாருன்னு நினைக்கிறேன். காமெடி ஆக்டர்ஸ் எல்லாமே அந்த 5 ஹீரோஸ் தாங்க, ஒரு ஹீரோ இல்ல 5 ஹீரோஸ். நல்லா ஜாலியா ஒருத்தர் ஒரு ஆக்டர் இருப்பாங்க, எல்லாம் புது பசங்களா இருக்காங்க. பட் நல்லா எனக்கு வந்து அந்த நைட்டி போட்டிருப்பாருல்ல, சரியா பண்ணிருக்காரு. எல்லாருக்குமே எல்லா வில்லன் இருக்கிறவங்க எல்லாருமே காமெடியா கொண்டு வந்திருக்காங்க. மொட்டை ராஜேந்தர் எல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. 8 கொடுக்கலாங்க. 2 மார்க் ஏத்தரலன்னா நான் கொடுத்தா அப்புறம் நான் போய் சொல்ற மாதிரி ஆயிடும், அதுக்காக.